ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலிந்த மக்கள் அவங்களுக்கு இப்படிதான் எல்லா கட்டத்திலும் ஆறுதலாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க, என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவாங்க. இதே ஜாபிர் அவர்கள் தான் ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருப்பார், எல்லாரும் புறப்பட்டு போயிடுவாங்க, கடைசியில் அவர் மட்டும்தான் இருப்பார். என்ன ஜாபிர் ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்னுடைய ஒட்டகத்தை காணோன்னு சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்த காட்டி அங்கே நிற்குதும் வாங்க, அவர் போவார் இருக்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனால் அந்த ஒட்டகம் அங்கே நிற்கும், பெருமானாரே கூடுவாங்க வாங்க இந்த ஒட்டகம் நிற்குதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டகம் ரொம்ப அது ஒரு தண்ணீர் சுமக்கிற ஒட்டகம், சவாரிக்கு அது லாய்க்கே கிடையாது, அதில் ஏறி போனால் ரொம்ப மெதுவாக தான் போகணும். அவரோ அடுத்து கொண்டு தான் ஏறாரு, இந்த ஒட்டகமா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியுடைய அந்த கஷ்டம், அந்த துயரம், அதில் ஏறி மதீனா வரைக்கும் எப்போ போய் சேருவோம்னு சொல்லி அவருக்கு ஒரு அலுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க, கொஞ்சம் தண்ணி என்ன செய்கிறாங்க கேட்டு வாயில் ஊற்றி அந்த ஒட்டகத்தினுடைய முதுகில் அந்த ஒட்டகத்தினுடைய முகத்தில் கொஞ்சம் அப்படியே உமிழ்ந்து விடுறாங்க. ஏன்னா பெருமானாருடைய அந்த பரக்கத்தினால அது கொஞ்சம் உற்சாகம் அடையட்டுமேன்னு சொல்லி தண்ணியை தன்னுடைய வாயில வைத்து அந்த ஒட்டகத்தினுடைய முதுகில் அந்த ஒட்டகத்தினுடைய முகத்தில் உமிழ்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குச்சியால் அந்த ஒட்டகத்தினுடைய பின்புறத்தில் லேசா தட்டுறாங்க. மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்கி அந்த ஒட்டகத்துக்காக துவா செய்கிறாங்க. இத்தனையும் செய்த பிறகு இப்போ அவர் ஏறுனா ஒட்டகம் மற்ற எல்லாத்தையும் விட வேகமாக ஓடுது. கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்த பார்க்குறாரு, நிறுத்த முடியல, அவ்வளோ ஸ்பீடாக போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாலேயே தன்னுடைய ஒட்டகத்தில் வந்து கேட்குறாங்க, என்ன ஜாபீர் இப்போ எப்படி இருக்குது உன்னுடைய ஒட்டகம்? இல்லை இப்போ ரொம்ப வேகமாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்றுருப்பான்னாங்க. ஒட்டகத்தை எனக்கு வித்துரு. அவங்க சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம் சும்மாவே கொடுக்குறேன், இல்லைப்பா வித்துரு. அப்போ அதுக்கு ஒரு காசு பேசப்படுது, அந்த காசுக்கு விச்சிடுறாங்க. பிறகு சொன்னாங்க மதீனா வரைக்கும் நான் இந்த ஒட்டகத்தில் வர்றேன்னு சொல்லி அதே மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. மதீனா வந்ததும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொண்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஒட்டகத்தை ஒப்படைக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே போப்பா, பயணத்திலிருந்து வந்தா 2 ரக்காத் தொழணும், அங்கேயும் ஒரு சுன்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு வா. பிலால்கிட்ட சொன்னாங்க, ஜாபிருடைய ஒட்டகத்துக்கு என்ன விலை பேசணுமோ அந்த விலையை விட கூட்டி கொடு, பேசின விலை ஒன்று, அதை விட அதிகப்படுத்தி கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. வியாபாரங்கிறது வெறும் துன்யா உலகம் மட்டுமல்ல. வாங்கக்கூடியவர் அவர் நினைக்கணும் பேசின விலையை விட கூட கொடுக்கணும்னு சொல்லி, விற்கிறவர் நினைக்கணும் சொன்ன விலையை விட குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி. அதனால தான் வியாபாரி அவர் விற்கிற விஷயத்தில் பெருந்தன்மையாக இருக்கணும், வாங்கக்கூடியவர் வாங்குற விஷயத்தில் பெருந்தன்மையாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த பழக்கம் நம்மிடத்துல இல்லை. ஹதீஸில் அப்படி தான் வருது. சொன்னாங்க, அவர்கிட்ட நம்ம பேசினது ஒரு தொகைப்பா, கூடவே கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜாபிர் வந்தாங்க, பேசின தொகையை விட கொஞ்சத்தை கூட போட்டு கொடுக்குறாங்க. ஜாபிர் தானு பார்க்குறாங்க, பெருமானார் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க இல்லையா, அந்த காசை அவர் தனியாக பாதுகாக்கிறார். ஏன்னா இது பரக்கத்து, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தனி பரக்கத்து, இது அதை தனியாக பாதுகாக்கிறாரு. காசை வாங்கிட்டு போகிறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, ஜாபிரே வாங்க உங்களுடைய ஒட்டகத்தையும் எடுத்துக்கங்கிறார். காசையும் கொடுத்தாச்சு, ஒட்டகத்தையும் கொடுத்தாச்சு. ஒட்டகத்தையும் காசையும் எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு யூதர் பார்க்குறாரு, என்ன ஜாபிர் இந்த ஒட்டகத்தை பெருமானாருக்கு வித்துட்டீங்களே, ஒட்டகத்தோடு திரும்ப வர்றீங்களே. அப்போ அவர் சொன்னார், இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தை வாங்கினாங்க, காசையும் கொடுத்தாங்க, பிறகு சொல்லிட்டாங்க ஒட்டகம் உனக்கு தான்ப்பா, ஒட்டகத்தையும் வச்சுக்க காசையும் வச்சுக்கன்ட்டாங்கன்னு சொல்லி அந்த யூதர் சொன்னதாக அஹ்மதுல வருது. இவ்வளவு ஒரு அழகான நற்குணத்தை கொண்ட ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறார். ஒரு யூதர் சொல்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நற்குணத்தை என்ன செய்கிறாரு, வாழ்த்துறாரு. இப்படி ஒரு குணமா, இந்த மாதிரி ஒரு குணத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல கருணை எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் எல்லாரும் பிரிஞ்சு தங்குவாங்க. அவுஃப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் இரவுல எஞ்சி பார்க்குறேன், அல்லாஹ்வுடைய தூதரை காணோம், மற்ற தோழர்களையும் எழுப்புறேன், எங்கெங்க நபி ஸல்லல்லாஹு போனாங்க தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு தூரத்திலிருந்து வர்றாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நேற்று இரவு அல்லாஹ் என்னிடம் வந்து சொன்னா, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, 2 விஷயத்துல ஒன்றை நீங்க தேர்வு செய்யுங்க. ஒன்று என்ன தெரியுமா, நீங்க விரும்புனீங்கன்னா உங்க உம்மத்தில் பாதி வேற விசாரணை இல்லாம கேள்வி கணக்கு இல்லாம அவங்கள சொர்க்கத்துக்கு நான் அனுப்பிடுறேன். உம்மத்தில் பாதி கியாமத்து நாள் வரைக்கும்
இந்த உம்மத்துடைய எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பாதிக்கு பாதி சொர்க்கம். ஆனால் இதை எடுத்துக்கிட்டா அடுத்து நரகத்துக்கு போற யாருக்கும் நீங்க பரிந்துரை செய்ய முடியாது. இதை எடுத்துக்கிட்டா அது இல்லை. அப்போ பாதி பேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், எதுவுமே இல்லாம அனுப்பிடுறேன், அது வேண்டுமா? அல்லது நீங்க ஷஃபாஅத்து பண்ணுனா நரகத்துக்கு போன யாரை வேணாலும் விடுவிக்கலாம், சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்ய போறீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்தர்து ஷஃபாஅ, நான் பரிந்துரையை தேர்வு செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா பரிந்துரையை தேர்வு செஞ்சாதான் நரகத்துக்கு போற பாவிகளை எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு கூட்டு வர முடியும். முதல் விஷயத்தை நான் தேர்வு செஞ்சுட்டேன், என்னுடைய உம்மத்துல பாதி பேர் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க, மீதி பாதி பேர் நரகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கருணை குணம் அது. எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை இந்த உள்ளம்தான், இந்த பண்பட்ட உள்ளம். அல்லாஹ் சொல்லுகிற இந்த கல்ப சலீம் தான் இந்த உம்மத்துக்கு தேவையை தவிர பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிற நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை தான் எல்லா வகையிலும் முன்மாதிரி. அந்த நற்குணத்தை தான் அல்லாஹ் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். எனவே நற்குணங்கள் தான் ஒரு மனிதனை மறுமையில மிக அதிக அளவுல உயர்த்த பயன்படுமே தவிர வணக்க வழிபாடுகள் அல்ல. எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கையை அழகான நற்குணங்களை தேர்வு செய்து அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.